என்னடா பண்றான் இவன்? என்னடா முட்டையா வருது பேண்ட்டுக்குள்ள இது? தம்பி என்னப்பா அங்கேயே சுத்து போறியா? டேய் அங்கெல்லாம் சுத்து போகக்கூடாதுடா. டேய் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ரெட் கிர் கேமிங் 97. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்ட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க இந்த மாதிரி ஒரு மரத்தை விட்டுருங்க. நீங்கள் இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்ததும் ஏதோ ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிட்டு வந்துருங்க. கேமுக்குள்ளே வந்ததும் உங்கள் பக்கத்தில் இருக்க மரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு வெட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை மட்டுமாவது ஃபுல்லாக வெட்டிக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட 16 லாக் இருக்குது, கிட்டத்தட்ட 16 லாக் இருக்குது. ஸோ அந்த மரத்துலேருந்து எடுத்த சாப்லிங்க அப்படியே வச்சுட்டேன்ட்டேன். ஸோ வெட்டின மரத்தை நட்டணும் இல்லையா, அதனால். ஸோ இப்போ எல்லாத்தையும் பிளாங்காக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். கிராஃப்டிங் டேபிள் இந்த மாதிரி செஞ்சு இன்வென்டரிக்குள்ளே போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்டோனுக்கு இருக்க ஏரியாவை கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரெசிபி புக்கில் ஸ்டிக் எப்படி செய்யுதுன்னு பார்த்து ஸ்டிக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வேறு எதுவுமே செய்யாமல் ஃபஸ்ட்டு உட்டன் பிகாக்ஸ் மட்டும் செய்யணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து 3 காபிள் ஸ்டோன், இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை மைண்ட் பண்ணிட்டு 3 மட்டும் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணுங்கள். 3 ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த உடன் பிகாக்ஸ் நம்மளுக்கு ஃபியூலாக யூஸ் ஆகும். ஏன்னா இனிமேல் நம்ம ஸ்டோன் பிகாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிட்டிக்கான அப்கிரேட் வந்துருச்சு. இனிமேல் இந்த உடன் பிகாக்ஸ் தூக்கி ஓரம் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோனை மைண்ட் பண்ணலாமா? ட்ரன்னு கடைன்னு நான் ஸ்பீட் ஏற்றி மைண்ட் பண்ணிட்டேன். ஸோ மைண்ட் பண்ணிட்டு என்கிட்ட 32 ஸ்டோன் இருக்குது. ஸோ என்கிட்ட கொஞ்சம் ஸ்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு வரல போய் ஃபுட்டு தான் நம்மளுக்கு இப்போ அடுத்த முக்கியமான விஷயம். ஸோ பக்கத்துலேயே ஒரு பிக்கை பார்த்தேன், அதை கொண்டுட்டு பம்ப்கின்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை அப்படியே விட்டுட்டு நான் எங்கேயாவது கோழிலாம் மாட்டுச்சு, அதெல்லாம் ஃபுட்டுக்காக கொண்டு எடுத்துக்கிட்டேன். பிக்கு மாட்டுச்சு, ஒரு கவு வந்துச்சு, அதையும் கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு நதி வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் ட்ராவல் பண்ணலான்னு ஒரு படகு செய்கிறேன். இப்படி தான் படகு செய்யணும். கிராஃப்டிங் டேபிளில் இந்த மாதிரி யூ ஷேப்பில் வச்சா படகு வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ரெசிபி தெரிலன்னா ரெசிபி புக்கை பார்த்துக்கோங்க. இப்போது அதே மாதிரி ஒரு ஃபர்னஸும் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, காபிள் ஸ்டோனை நடு டாட் தவிர எல்லாத்துலேயும் சுற்றி வச்சா போதும். அதை மட்டும் வச்சுட்டா ஃபர்னஸ் வந்துடும். உங்களுக்கு ரெசிபி புக் தெரியலன்னா ரெசிபி புக்கை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி இருக்க புல்லாக இருக்கா, பெருசாக வளர்ந்துருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் சுகர் கேன், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து நான் ஒரு இன்ஸ்டால் பண்ண ஒரு மாடு. ஸோ இது பேர் ஒரு மேப் மாடு தான். இதை வச்சு நம்ம வேர்ல்டோட டெரெயின்லாம் பார்த்துக்கலாம். நம்ம வேர்ல்டோட மேப் தான் இது. ஸோ இந்த மாடு உங்களுக்கும் என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் நைட் ஆகிடுச்சு, பக்கத்தில் இருக்க சுகர் கேன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே ஒரு சுகர் கேன் இருக்கு, எடுக்கலான்னு போனால் இதில் ஸ்கெலட்டனும் க்ரீப்பரும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க கிட்டக்க மாட்டாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தா இங்கே ஒரு குட்டி சாம்பி, அங்கே ஒரு சாம்பி. அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுகர் கேனை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு மேப் அலசிட்டு பக்கத்தில் ஏதாவது வில்லேஜ் இருக்கான்னு கண்டுபிடிச்சி போயிட்டே இருந்தேன்னா அப்புறம் தான் பார்த்தா 3 ஆடு சாட்டமாக மாட்டுச்சு. இப்போ அதை கொன்று உடனே அதில் 3 ஆடு நம்மளுக்கு ஒரு பெட்டை செய்யணும்னா, ஸோ ஏன்னா 3 ஆடை கொண்டா 3 உள்ளு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பிளாங்க் வச்சு பெட்டு செஞ்சிடலாம். ரெசிபி புக்கை பார்த்து செஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பெட்டு தான் முக்கியம். ஏன்னா அது கிடைச்சாதான் நம்மளால் தூங்க முடியும். நைட்டு தூங்கினாதான் டே ஆகும். டே ஆனதுக்கப்புறம் மான்ஸ்டர்ஸ்லாம் செத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏஞ்சிட்டு கிராஃப்டிங் டேபிளையும் போட்டையும் எடுத்துகிட்டு பெட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே போய் பண்ணியெல்லாம் கொண்டேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெட் டை இருந்துச்சு, ரெட்டு கலர் பூ இருந்துச்சு, அதை வச்சு ரெட்டு டை செஞ்சு பெட்டு கடிச்சிட்டேன். இப்போ ஒரு ரூயின் போர்ட்டல் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த போர்ட்டலில் வழக்கமாக இந்த மாதிரி அப்சிடியன் இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், இதில் எப்போவுமே சில லூட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு அப்சிடியன் இருக்குது, லோட் ஸ்டோன் இருக்குது, அயன் நகட் கொஞ்சம் இருக்குது, ஃபயர் சார்ஜ் இருக்குது, ஃப்ளிண்ட் ஸ்டீல் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க 12 அயன் நகட் வச்சு நம்மளால் ஒரு அயனிங் கட் செய்ய முடியும். ஸோ நான் செஸ்ட்டும் தேவைப்படும் எதுக்குன்னு சொல்லி அதையும் உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதை தூக்கி இன்வென்ட்ரிக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து திரும்பி கிளம்பலாம். ஸோ ஏதாவது ஒரு நல்ல இடம் கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டுக்காக அனிமல்ஸ்லாம் கொண்டுட்டேன். குதிரையெல்லாம் ஏன் கொள்றேன்னா, குதிரையிலேருந்து லெதர் வேணும். ஸோ இந்த கோல்டன் ஆக்ஸில் மெண்டிங் என்சான்மெண்ட் இருக்கனால இது மெண்ட் ஆகணுன்றதுக்காண்டி நான் ஆஃப் ஹேண்டில் வச்சுருக்கேன். நான் கொள்கிற அனிமல்ஸ்லாம் அதோட எக்ஸ்பி மூலியமாக மெண்ட் ஆயிரும். ஓகே, இங்கே என்ன பண்ணுறாரு ஒரு மிஸ்டர், நீங்கள் என்ன ரிங்கா ரோசஸ் ஆடுறீங்களா? இறங்குங்க. உங்களுக்குலாம் இங்கே இடம் இல்லை, லெதரை மட்டும் கொடுத்துட்டு நீ சொர்க்கத்துக்கு போயிரு, அவ்வளோதான். இந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல சின்ன பேஸ் மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் இன்னொன்று செஞ்சுக்கலாம். ஏன்னா என்கிட்ட ஆக்ஸ் இல்லை பூ. ஓகே, இப்போது அதே மாதிரி எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா இந்த இடத்துல ஒரு வாண்டரிங் ட்ரேடர் வந்துட்டான். சரி, இவன் என்ன ட்ரேட் வச்சுருக்கான்னு பார்த்தா ஒரு ட்ரேடு உருப்படியா இல்லை, எமரல் எடுத்து தரதுக்கு. வாட்டர் பக்கெட்லாம் தர முடியாது, ஆனால் நம்மள்ட்ட அயன் கிடைக்கல. ஸோ பக்கத்தில் இருக்க பண்ணியெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கொண்டுட்டு வந்து ஃபர்னஸில் பிளாங்க்ஸ் கிடச்சதில்ல, அந்த பிளாங்கெல்லாம் போட்டு பிளாங்கை ஃபியூவலாக போட்டு நம்ம சாப்பாடை குக் பண்ண வச்சுட்டேன்.
ஸோ இந்த ட்ரேடரோட 2 கழுதையும் கொண்டுட்டு இவன் என்ன இப்போயாவது நல்ல ட்ரேட் தரானான்னு பார்த்தா அப்படியே சைக்கோ பார்த்த மாதிரி திரும்புறான். இவனை பார்த்தாலே எரிச்சலாக வருதுன்னு சொல்லிட்டு அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா போற மாட்டான்டா இன்னைக்கு. சரி ஓகே அவ்வளோதான், இவன் செத்துட்டான். ஸோ பக்கத்துலேயே ரோயின் போர்ட்டல்லேருந்து எடுத்த செஸ்ட்டு வச்சு நம்மளோட தேவையில்லாத ஐட்டம் எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிச்சிட்டேன். ஸோ ஃபுட்டு குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னோட மேப் மாடில் செக் பாயிண்ட் வே பாயிண்ட்லாம் வைக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டெம்பரரி பேஸுன்றனால temp_base அப்படின்னு போட்டேன். ஓகேவா, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வந்துடும். ஐயோ பேஸ் டபிள்யூன்னு வந்துருச்சா, சாரி கேஸ், அது தெரியாமல் இயும் டபிள்யூ பக்கத்தில் இருக்கனால தப்பாக அடிச்சிட்டேன். இப்போது ஈயாக மாற்றிடலாம். ஸோ இந்த மேப்லேயே இந்த வே பாயிண்ட்டும் வைக்கிறதும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பேஸ்லேருந்து எங்கேயாவது தூரமாக போனால் ஈஸியாக திரும்பி வந்துடலாம். கோஆர்டினேட்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்க சுகர் கேன்லாம் எடுத்துகிட்டு ஒரு அயன் நகட் கிடச்சதில் அதை வச்சு அயனிங் கட் செஞ்சு ஷீல்டு செஞ்சுக்கிட்டேன். ஷீல்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அயனிங் கட் கிடச்ச உடனேவே நீங்கள் ஷீல்டு தான் செய்யணும். ஸோ ஷீல்டு செஞ்சு இப்போது ஸ்டீவ் போராட்டத்துக்கு ரெடி ஆகிட்டான். ஸோ ஸ்டீவ் நான் பயபோல் ரெடியாக இருக்கான். சரி ஓகே, இப்போது நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சூரியன் அஸ்தமனமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் தூங்கலான்னு பெட்டை கிளிக் பண்ணி பார்க்குறேன், இன்னும் சன்செட் ஆகல. சன்செட் ஆனால் தூங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சூரியன் மரத்துக்கு கீழே போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ கண்டிப்பாக பார்த்தா வந்தே தீரணும். அப்பாடா தூங்கியாச்சு கைஸ். ஸோ நம்ம புது டெம்பரரி வீட்டில் தூங்கியாச்சு. சரி ஓகே, அடுத்த நாள் வந்து மைனிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு மைன் பண்ணலான்னு ஒரு கேவுக்கு வந்துட்டேன். கேவுக்கு வந்து பார்த்தா ஒரு கோல் வெயின் கிடச்சிது. கோல் நம்மளுக்கு தேவை தான், ஃபியூலுக்கு பிளாங்க்கு பதிலாக கோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோலில் என்ன அட்வான்டேஜ்னா, அது ஒன்று கிடச்சதுன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ளஸ் நான் ஒரு மாட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பிரைட்னஸ்க்கு. கேவில் இருட்டாக இருந்துச்சுன்னா டார்ச் இல்லைன்னா இந்த மாடை வச்சு லைட்டு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்புறமா இதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்க கோல்லாம் மைன் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் இதோட டிஃப்ரென்ஸ். இந்த நைட் விஷன் ஆன் ஆகலைன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குது, இதை போட்டால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடு பேர் கேமா. ஸோ உங்களுக்கும் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜாவா எடிஷனில் இது இருக்குது, நான் அதில் தான் விளாட்றேன். பட் பெட்ராக் எடிஷனில் இருக்கான்னு தெரில. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் காப்பர் இருந்துச்சு, காப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் அயன் கண்டுபிடிச்சேன்னா உடச்ச உடனே பிக்காக்ஸ் வந்துச்சு. நல்ல நேரம், சரி நம்மளுக்கு வுட்டும் இல்லை, வுட் எடுத்துக்கலான்னு வந்துட்டு இந்த பிரிட்ஜிட்டு வுட்டை எடுத்துகிட்டு அப்படியே அப்போ பக்கத்தில் இருக்க ஓக்கு வுட்டையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கேம்ப் ஃபயர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபுட்டை ஃபர்னஸில் குக் பண்ணால் ஃபியூல் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் கேம்ப் ஃபயர் இப்படி தான் செய்யணும். ரெசிபி பார்த்துக்கோங்க, செஞ்சு பக்கத்தில் எப்படி வச்சிடலாம். ஸோ இதை உடச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இனிமேல் ஃபுட்டை நம்ம குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணோன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா. இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட குக் பண்ணாத ஒரு ரா ஃபுட் எடுக்கணும். அதை எடுத்து இது மேலே அதை பார்த்து ரைட் கிளிக் பண்ணால் போதும், நம்ம ஃபுட்டெல்லாம் அதில் ப்ளேஸ் ஆயிரும். அது ஆட்டோ குக் ஆகிட்டு நம்ம கைக்கு திரும்பி வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் காப்பரை ஸ்மெல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக்கை கேம்ப் ஃபயரில் போட்டு குக் பண்ணி அதுக்கப்புறம் சன்னோட ஒரு நல்ல வியூவை ஜூம் பண்ணி பார்த்தேன். இந்த ஜூம் எப்படிடா பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஜூமுக்கு ஒரு மாடு வச்சுருக்கேன். எத்தனை மாடை ஏற்றிருக்கேன் நீன்னு கேட்டால் நிறைய மாடு வச்சுருக்கேன். நீங்களும் என்ன அப்புறமா ஒரு நாள் லிஸ்ட்டு போடுறேன், அதெல்லாம் நீங்களும் வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கேவுக்கு வந்து விட்டா எல்லாம் மைண்ட் பண்ணலான்னு வந்தால் கிரீப்பர் ஸ்கெல்டன் இருக்காங்க. அங்கே வேணா நான் செவத்தை பார்த்து ஒன்று கடிச்சிட்டு இருக்கேன், யாரா அவன் அங்கே ஒன்றுமோ பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா இவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அம்பு விட்றான். என்ன ஷீல்டு செஞ்சோம்லாம் அதை வச்சு பிளாக் பண்ணிட்டு அவனை வந்து காலி பண்ணிட்டு இப்போ அயன் எடுத்துகிட்டு இப்போ கோல் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே நிறையா எடுத்தாச்சு. அப்புறமா இங்கே வரும்போது தான் தெரியுது இங்கே ஒரு பயபுல நின்றுட்டுருக்கான். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா இவன் பேண்ட்லேருந்து முட்டையா என்னமோ வருது. எடா அங்கேயே சுச்சு போறியா, சேய் ஏற்கனவே தண்ணி கொட்டுது அருவி மாதிரி, உன் பேண்ட்லேருந்து முட்டையா வருது. சரி அவன் இருக்கான் ஒரு லூப்பை அப்படின்னு சொல்லி நானும் வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக காப்பர் கேர் செய்ய ஆரம்பித்தேன். காப்பர் ஆர்மர் செஞ்சு அப்படியே காப்பர் மனிதன் ஸ்டீவ். இப்போ நம்மள்ட்ட ஆர்மர் இருக்குது. ஸோ எடுத்த மைண்ட் பண்ண அயன் எல்லாத்தையும் வச்சு 2 பக்கெட் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பக்கெட்டில் வாட்டர், இன்னொரு பக்கெட்டில் லாவா வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் பக்கெட் செஞ்சு பக்கெட் 2 செஞ்சுட்டு அதில் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கேவில் கொஞ்சம் லாவா இருந்துச்சா அந்த லாவாவே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து காப்பர் வச்சு டூல் செஞ்சுக்கிட்டேன், மிச்சம் இருந்த காப்பர்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபுட்டு பஞ்சம் தான். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டீவ் காம்பேட்டுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபுட்டு தான் பிரச்சனை. நம்மள்ட்ட இருக்க ஃபுட்டு சீக்கிரமாகவே தீந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்ம் செய்யணும். ஃபார்முக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் தேவை. ஏன்னா நம்ம அடிக்கடி வாட்டர்லாம் எடுக்க முடியாது. ஸோ அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி 4 வாட்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு 2 பக்கெட் வாட்டர் வேணும். ஸோ ஒரு பக்கெட் நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்துச்சுன்னு ஊற்றியாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கெட்டை
இன்னொரு கார்னர்லேயும் ஒரு பக்கெட்டை ஒரு கார்னர்லேயும் ஊற்றின உடனே இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் ரெடி. அதில் நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் குறையவே குறையாது. அது எதுக்காக செஞ்சேன்னா இப்போ நான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார்முக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நாம ஒரு பக்கெட்டாக கொண்டு வந்து ஊற்றுறதுக்கு போகலாம். அப்படியே அழகாக பக்கத்துலேருந்து கொண்டு வந்து ஊற்றிடலாம். ஏன்னா பக்கத்தில் ஏரி எவ்வளோ தூரமாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு பக்கத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதனால் நான் இது செஞ்சுக்கிட்டேன். இது ரொம்ப அவ்வளோ டைம்லாம் எடுக்காது, நீங்களும் செஞ்சுக்கோங்க. இல்லை இன்ஃபினிட்டியாக வாட்டர் வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா காப்பரில் ஹோஸ் செஞ்சுட்டு கீழே இருக்க புல்லெல்லாம் கீறி விட்டா தான் நம்மளால் விதைக்க முடியும். அதெல்லாம் கீறி விட்டுட்டு விதையெல்லாம் விதைச்சி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சன்செட் ஆகுது, அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப நாளாக போடல தெரியும், அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. எப்பவுமே டெக்னிக்கல் இஷ்யூ தான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.